ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே சுமந்து வருகிற நம்முடைய பிள்ளைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொன்னது ஆண்டவரே ஏற்ற வார்த்தையை ஏற்ற நேரத்தில் தருகிற தெய்வனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அவனுடைய வல்லமை ஆண்டவரே மகன் மேல வைத்து அவனுடைய அபிஷேகம் அவனை நிரப்பி அவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரும்போது அநேகர் தொடப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கேட்க போகிற எங்களுடைய செவிகளை ஆண்டவரே நீ திறக்கும்படியாய் வசனத்தை புரிந்து கொள்கிற ஆண்டவரே உணர்வை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் மகனை ஆசீர்வதிப்பீராக, வல்லமையாய் பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மத்தில் அருமையான பாஸ்டர் விக்டர் அந்தோனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷம். கடைசி எச்சரிக்கை ஊழியங்கள், கடைசி நொடி. ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். கடைசி நொடி எச்சரிக்கை ஊழியங்கள். இப்போ நொடியில் வந்திருக்கிறோம், நம்ம நேரம் கூட கிடையாது நமக்கு. ஆமென். அதனால இந்த கடைசி நொடியில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அருமையான பாஸ்டர் சொன்ன உடனே வாங்க பாஸ்டர் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கூட ஒருத்தர் அறிமுகம் கிடையாது. டென்னிஸ் பதவி தான் ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமானார். பிறகு அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது பாஸ்டர் கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரர் என்று அவருடைய ஊழியத்தை நான் பார்க்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்க்கும்போது அவருடைய வல்லமையை ஆண்டவர் அவர் கொடுத்த வல்லமையை நான் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பாஸ்டர் எங்களுடைய சபையில் ஒரு அமாவாசை ஜெபம் நடத்துகிறோம், நீங்கள் இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து எங்கள் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பிரசங்கம் முடிந்த பிறகு நீங்கள் ஜெபிக்க விரும்புங்க, முன்னாடி வந்து ஜெபித்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக தான் வரலையே சொல்லுங்களேன். ஆமென். ஆகவே பாஸ்டர் வந்து இப்போது கர்த்தருடைய வார்த்தை கொடுப்போம். நம்ம கைகளை தட்டி அவங்களை வரவேற்போம். ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த விசேஷித்த நாளை இரவு நேரத்தில் உங்கள் யாவரையும் சந்திக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்களோடு கூட பேசும்படியாக இது அமாவாசை ஜெபம். இந்த நாளை குறித்து எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? அமாவாசைனா ஒரு சிலருக்கு பயம் இருக்கும். பைபிள் இல்லையா? ஜெபம் முடியும் போது தெரியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஐயா கொடுத்த அந்த இதை போட்ட உடனே எனக்கு பதிவு. எனக்கு தேசத்தில் 1,20,000 பேர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அல்லேலூயா. அதில் விசேஷித்தமாக அருமையான பிரதர் நான் டேனின்னு சொல்லுவேன், ஜாக்சன் டென்னிஸ் சாரி, அவர் கிட்டத்தட்ட எனக்கு அநேக நாடுகள் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அழைத்த அழைப்பு நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை எதுக்கு அழைத்தார் யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் வேகமாக பேசினா சீக்கிரம் முடியுமா? இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு முடியணுமா? 4 மணிக்கு முடியும் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த உங்களை ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன? யாருக்காவது தெரியுமா? சரி, இன்றைக்கு நான் எடுத்து வந்த செய்தி வேறு. ஆனால் இன்றைக்கு முக்கியமாக தேசத்திலே ஜெபம், முக்கியமாக ஜெபம் இல்லவே இல்லை. வேத புத்தகம் கையில் இருக்கும் பொழுது தேவனை குறித்து அறிகிற அறிவு இருந்தது, தேவனை குறித்து பயப்படுகிற பயம் இருந்தது, சத்தியம் இருந்தது, சகலமும் இருந்தது, விடுதலை இருந்தது. ஆனால் இதை விடுத்து 6,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கப்படுகிற ஏதாவது இடையில வந்துட்டா கோச்சிக்கூடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் அது எப்போ நம்ம கையில் வந்ததோ அப்போவே நம்ம இடத்துல இருந்து ஜெபம் போயிடுச்சு, நம்ம கிட்ட இருந்து ஆவி போயிடுச்சு, பரிசுத்தம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒருத்தர் சொன்னார், அது ஈஸி தானே, அவன் உண்டாக்குறான், அதை நம்ம குறை சொல்லாமல் அறிவு பெருத்தா அழிவு பெரு. என்னைக்கு நிலவுக்கு போக ஆரம்பிச்சியோ அன்னைக்கே ராஜா இறங்கிட்டார். உனக்கு நீ தந்திர நினைப்பு, உன்னை உண்டாக்குனவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. ஆக அழைப்பை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு இது நிறைய பேர்கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட இல்லை.
தப்பா நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் செல்போன் வச்சிருக்கீங்க? பிறந்த குழந்தைக்கு கிஃப்டாக தான் தரோம். ஆமென். பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கு படிப்பு ஒன்றா எல்கேஜி பாஸ் ஆனால் அன்னைக்கு அடுத்த புஸ்தகம் வாங்கி கொடுப்போம், யூனிஃபார்ம். ஆனால் இன்னைக்கு எல்கேஜி பாஸ் ஆன உடனே ஒரு மினி செல்போன். இதுதான் இன்னைக்கு அதிகமாக போயிருச்சு. எத்தனை பேர் செல்போனில் லாக் போட்டு வச்சிருக்கீங்க? ஹலோ, லாக் போட்டவங்களா இல்லையா சொல்லுங்க. இந்த வியாதியை விட்டுருங்க. எத்தனை பேர் அல்லையா சொல்ல முடியும்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருந்தால் எத்தனை பேர் வந்திருப்பீங்களா? ஹலோ, சந்தோஷமா இருந்தால் நிறைய வீட்டில் டிவி போட்டு ஐயா அரைவரெலாம் பத்தாது, சரி கத்தருக்கு சந்தோஷமா இருந்தா வீட்டில் டிவி போட்டு அப்புறம் எதுக்கோ அவருக்கு நேரம் போதில்லை, அதனால ஒரு ப்ரேயர் வைக்கிறாரு. இதுல எல்லாமா நம்ம கலந்துக்கணும்? அவருக்கு தான் வேலை இல்லை. என்னையா வேலை இருக்கா? சிலருக்குலாம் அவர் வேலை இல்லாமல் துபாயில் வந்துருக்காரு. ஆக இதில் போய் பங்கெடுக்கணுமா என்று நாம் அலட்சியம் பண்ணி இங்கே வந்ததின் நோக்கம் நம்ம பயத்தினால. இன்றைக்காவது ஒரு விடுதலை கிடைக்காதா? நிச்சயமாக இன்றைக்கு விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆனால் என்றைக்கோ விடுதலையை பெற வேண்டிய நாம் என்றைக்கு ரட்சிப்பை பெற்றோமோ என்றைக்கு முதல் அடக்க ஆராதனை தெரியுமா? ஆயிருக்கீங்களா? அது என்றைக்கு முதல் அடக்க ஆராதனை, அந்த அடக்க ஆராதனையில என்றைக்கு ஒழுங்கா மரித்தாங்களோ அவர்களுக்கு ஒருவேளை கர்த்தரை குறித்து தெரியும். ஆனா இன்றைக்கு எல்லாமே சொன்னது போல ஜெபம் எல்லாம் சும்மா அப்படியே விளையாட்டா. ஏதோ இன்னைக்கு வெள்ளை லைட் இருக்கு, பரவாயில்ல. சில இடம்லாம் போனா அவர் சொன்னார், நல்ல சைனிங்கா வருவீங்கன்னு பார்த்தேன், என்ன எப்படி வந்திருக்கீங்க? நம்ம கரடு மூடா நாளை வனாந்தத்தில் இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நாம விடுதலை ஆகாததுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நாம விடுதலை பண்ணல. லூக்கா நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. கொஞ்சம் வேகமா வந்தா நல்லா இருக்கும். லூக்கா நற்செய்தி புத்தகம் 6:30. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். படிக்கிறவங்க ஜாக்கிரதையா இருங்க. படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். சரி. மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பக்கத்துல கைப்பிடிங்க. ரெண்டு பேரா கைப்பிடிங்க. பக்கத்துல கைப்பிடிங்க. நல்லா முகத்தை மட்டும் பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது. சொல்றீங்களா? என்ன பார்க்காதீங்க சொல்றேன். உங்க முகத்தை பாருங்க. இங்கேயாவது ஒரு அரை மணி நேரம் சர்ச்சிலாவது முகத்தை பாருங்க. என்னையே பார்க்குறீங்க? ஒருத்தர் முகத்தில் ரெண்டு பேர் சொல்லுங்க. நீங்க விடுதலை பண்ணிட்டீங்களா? பண்ணலையா? நீங்க விடுதலை பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த ஜெபம் இந்த பயம் இருக்காது. நீங்க ஏன் ஓடி வந்திருக்கீங்க தெரியுமா? நீங்க விடுதலை பண்ணல. உண்மையாவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாச்சு? ஏன்னா விடுதலை பண்ணாதான் விடுதலை கிடைக்கும். ஆமென். இத திருவிவிலியத்தில் ரோமன் கத்தோலிக்க உலகத்தில் அங்க போய் திருவிவிலியத்தில் பார்த்தா மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். ஸோ அதை இன்னைக்கு புதிய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எப்படின்னா விடுதலை பண்ணுங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஸோ நாம ரட்சிக்கப்பட்டோம், நல்லா செபிக்கிறோம், பாடுறோம், அந்நிய பாஷை தான், துதிக்கிறதான். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெக்க ஒரு சில இடத்துல வளைஞ்சிருது. ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். என்னையா அப்படின்னு, போன மாதம் ஆவியார் ஊத்துனாரு. ஆவியார் ஊத்துனா ஆளு தானே அபிஷேகம் வருவான், ஃபேன்லாம் ஏன் அடிச்சு? ஹலோ, அப்படியே ஊத்துவாரா? இன்னைக்கு ஊத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப விடுதலை பண்ணுங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இப்ப ஜெபமே இல்லை. இங்க நிறைய பேர் நல்லா ஜெபிச்சிங்க, குறை சொல்ல நினைக்க கூடாது. நிறைய பேர் நல்லா ஜெபிச்சு. ஆனா எதுக்காக ஜெபிச்சிங்க? ஜெபம் போச்சா? என் ஜெபம் போச்சுன்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. 12:1 அப்படி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா உற்சாகமா இருக்கும். சரி, அப்ப இன்றைக்கு ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு ஜெபம் பண்ணா தேசம் அசையணும். எழுப்புதல் என்று சொல்லி எங்கெங்கேயோ அதுக்கு அர்த்தமே தெரியாம, அதனுடைய காரியம் புரியாம தானும் எழும்பல, மற்றவர்களையும் எழும்ப விடல. கொஞ்சம் நான் மட்டும் வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினாங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன், அதனால நான் இறங்கினேன்னு சொன்னார். ஆனா
ஆதியாகமத்தில் ஆபிரகாம் சொன்னாரு, தங்கள் அல்லாத தேசத்திலே 15ஆம் அதிகாரம் 13 சொல்றாரு, இவர்கள் 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. ஆனா விடுதலை ஆகும்போது எத்தனை வருஷம்? ஏன் ஏன் இன்ன வரைக்கும் அந்த 30 வருஷத்துக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு? சொன்னது தானே செய்யணும். 400 வருஷம் என் ஜனங்க அடிமையா இருப்பான்னு சொன்னாரு. ஆனா விடுதலை ஆயிட்டு வரும்போது 430 வருஷம் ஆச்சு. அது இன்னொரு நாள் அழைச்சாருன்னா பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கவே மீட்பேன் என்று சொல்லி 10 வாதைகளை தந்து, ஏன் 10 வாதைகளை கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? கொடுக்கும் முன்னே மோசேட்ட சொல்லிட்டார், என்னன்னு? நான் உன்னை அவனை கிள்ளியும் விடுவேன், உன்னை 10 வாதைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் மட்டுமே அந்த மோசே சளைக்காம, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், டேய் நான் அவனை கிள்ளி விடுவேன், என்னன்னு அவன் அனுப்ப விடாம செய்வேன். இப்ப கவனிங்க, இப்ப பிசாசு, ஆவி, சாபம், வியாதி இதெல்லாம் யாரால வருது? யாரால வருது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. யாரால வருது? இப்ப உற்சாகம் காணும். நாம தான். யாரு? நாம தான். இந்த மோசே ஜனங்களை அழைச்சு கொண்டு வரும் பொழுது மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், நல்ல நிறைய பாடல்கள் எழுதி நல்லா பாடுறவங்க உண்டு. அதை பாடும் பொழுது முன்னே மேக ஸ்தம்பமாய், பின்னே அக்கினி ஸ்தம்பமாய். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை எடுங்க. 19-20 வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம். அப்பொழுது விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஐயா, நீ நாம புறஜாதி வழக்கத்தில் இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் சுவிசேஷகர் வருவாய், தருணம் இதுவே என்று சொல்லி உனக்கு ஒரு கைப்பிரியை கொடுத்தது நிஜம். ஒரு வேலை நீ அசட்டை பண்ணிருக்கலாம், ஒரு வேலை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்பொழுது நானும் தான் சபைக்கு போவேன், நானும் போய் பார்க்கிறேன் என்று சொல்லி நீ சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் முன்னே போனார். ஆமென். ஏன் சொல்லுங்க? முன்னே இருக்கிறவன் எவனாவது, நீ எப்பயோ ஒரு ஆத்மா கிடைச்சிருக்க, ஏதோ போன மாசம் வந்திய வரலையே தெரியல, நாத்திகமா வரமோ தெரியல, இன்னைக்கு புதுசா வந்திருக்கோம், அதனால நீ வழியில உன்னை எவனும் கெடுத்துடக்கூடாதுன்னு கர்த்தர் கரங்களை பிடிச்சு முன்னே கொண்டு வந்தார். ஆமென். அப்ப உன்னை ஒரு சபைக்குள்ள, ஒரு ஊழியத்துக்குள்ள, ஒரு மேய்ப்பருக்குள்ள கொண்டு வருவதற்கு முன்னே வந்தார். அதே பாருங்க, அதுல வாசிக்கும் பொழுது முன்னாக நடந்த தேவதூதன், நல்லா கவனிங்க, விலகி. எப்ப விலகினாரு? எப்ப விலகினாரு? உங்களை உள்ள கொண்டாந்து விட்டுட்டார். ஏன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார்? ஏன் முன்ன வந்து ஒரு தினம் பின்னாடி போனாரு? ஏன் போனார் தெரியுமா? வாசிக்கலாமா? இப்ப 10வது வசனம் வாசிங்க. 14:10. வருகிற போது லேலூயா. யாரோ ஒருத்தர் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு பிரதர் யாராவது வாங்க, வாங்கய்யா, பயப்படாதீங்க, ஒன்றா வாங்க. பார்வன் வரமாட்டார், வாங்க சீக்கிரம் வாங்க. நாம ஜெபிக்கிறோம், இதுக்கே யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? ஏதோ சூனிங்கன்னு வச்சிட போறான் அம்மா வாசிக்கு. வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நில்லுங்க, இப்படி அப்படி பார்த்துங்க, அப்படி பார்த்துங்க. இப்போ இப்படி பாருங்க, இப்போ இப்படி பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி பாருங்க. யார் தெரியுறா? இங்கேயாங்க பார்க்குறீங்க? இப்படி பார்த்தானே கெடுத்துட்டோம், எல்லாரும் தெரியுறாங்க. பின்னாடி யார் இருக்கா? முதல்ல பார்த்துட்டீங்க, அதனால தெரியுது. நன்றி, தேங்க்யூ. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்ம நிலை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் 2 கண்ணு, ஆனா கிறிஸ்தவங்க ரசிக்கப்பட்டவங்களும் 3 கண்ணு. ஹலோ, எல்லாருக்கும் 2 கண்ணு, ஆனா நம்ம இன்க்ளூடிங் மீ எல்லாருக்குமே 3 கண்ணு. இந்த 2 கண்ணு எப்பவுமே சரியா வேலை செய்யாது. பின்னாடி ஒரு கண்ணு இருக்கும். இதுமா வராங்களா பாரு, உன்னை விடுதலையாக்கி, எகிப்தின் அடிமையில் விடுதலையாக்கி, செங்கடலுக்கு முன்பாக ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. நம்ம மாதிரி பழுத்துமா? தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன்
ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயமே. இப்படி சொல்லி நடத்தி கொண்டு வந்த தேவன் ஜனங்கள் வரும் பொழுது இவர்கள் ஏறெடுத்து பார்க்கிறாங்க. ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பின்னே வருகிற பார்வன் உனக்கு எப்படி தெரியுது? பக்கத்துல கை கொடுங்க. கொஞ்சம் அப்படி இப்படி டிஸ்டர்ப் பண்ணனால ரெண்டு பேருக்கு இப்ப முகத்தை பாருங்க. ஒருத்தர் முகத்தை பாருங்க. ஆமா, முன்னாடி தானே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி பின்னாடி ஆளு செய்யற சேட்டையெல்லாம் தெரியுது? அதுக்கு தான் சொன்னேன், நமக்கு எப்பவுமே ஃப்ரண்ட் 2 ஹெட்லைட் அவுட்டு. இது மட்டும் ராத்திரி 12 மணி கூட முடிச்சிட்டு இருக்கோம். பக்கத்து வேற செய்யறான். ஆமாக்கா, அவங்க அந்த இடத்துல ஜெபிக்கும் போது சரியில்லைக்கா, அந்த பிரதர் சரி. கை விட்டுருங்க. ஆவி மேட் கர்த்தருக்கு சொல். இதைத்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தாங்க. ஐயா, நீ நடந்து போற, நீ தப்பிக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் என்ன சொன்னாரு? முன்னே போய் நான் கோணலானவைகளை சபைப்படுத்துவேன்னு சொன்னாரு. ஆனா நீ சபைக்குள்ள வந்துட்ட, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, ஏதோ ஆவி நேரம் சொல்ற, ஏதோ அந்நிய பாஷை யாருக்கும் தெரியாத ஒண்ணு பேசுற. ஆனா ஏன் திரும்பி பாக்குற? ஏன் மந்திரம் வருது? ஏன் பிசாசு வரான்? ஏன் செய்வனை கட்டு உனக்கு வருது? நீ எப்பவுமே பின்னாடி கண்ணதான் வச்சுக்கிட்டு இருக்க. விட்டுட்டு வந்து எகிப்துல இருந்து வந்துட்டோம். ஆனா பாபிலோன் சிறையிருப்பு இன்னும் ஜனங்களுக்குள்ள அதிகமா இருக்கிறது. அதனாலதானமா பின்னாடி பார்வை தான் நமக்கு அதிகமா இருக்கும். ஒருத்தர் அப்படிதான் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. கடன்காரன் பின்னாடி வரான், அவனுக்கு தெரியாது. இவங்க எதிர்க்க பாருங்க வரனா பாரு. நமக்கு பின்னாடி குறித்து கவலை, முன்னாடி குறித்து கவலை. ஏன்னா எவனும் நம்ம வந்து மோத மாட்டான். அதனால பாருங்க, பார்வோன் அவர் நடத்தி கொண்டு வராரு. அதனாலதான் இங்க என்ன தெரியுமா? எப்பா, நீ ஆரம்பத்துல போகும்போது உனக்கு நான் தேவை, அதனால உன்னை உள்ள கொண்டு போய் விட்டேன். நீ உள்ள போன பிற்பாடு வெளியே இருக்கிற உன்னை கெடுத்துடக்கூடாதுன்னா நான் என்ன பண்றேன்? பின்னாடியே உன்னை பக்க பலமா, அல்லேலூயா, நல்லா கரங்களை தட்டி, எப்படி பின்னாடியே நீ வெளியே வந்துடக்கூடாதுப்பா. நீ கோட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்துடக்கூடாது. என்னுடைய நிழல்ல இருந்து நீ வெளியே வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ எப்ப வருவேன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க தலையை கண்டாலே ஆக மாட்டேங்குது. அதே போல நீ தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்துக்கு எப்ப வெளியே வருவேன்னு சொல்லி வெளியே யார் நிக்கிறா? அதனாலதான் முன்னாடி என்ன பண்ணாரு? கூட்டிட்டு கொண்டு வர. நீ உள்ள போன பின்னாடி. அப்புறம் சொன்னாரா 15ஆம் அதிகாரத்து 1வது வசனம், நான் உனக்கு மகாபலனும் கேடகமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்படி நடத்தி கொண்டு வந்த ஜனங்க இங்க என்ன பண்றாங்க? இப்ப பாருங்க 20வது வசனம் வாசிங்க. 14-20. இப்ப என்ன பண்றாரு? உள்ள கொண்டாந்து விட்டுட்டு ஏன் விலகி போனாருன்னு பார்த்தா, டிஸ்டன்ஸ். அவன் வந்துகிட்டு இருக்கான், உன் எதிரி, உன் சொந்தக்காரன் வந்துகிட்டு இருக்கான். ஏற்கனவே குடிச்ச பார், வயசு சப்பில் போய் பார்க்க போட்ட பார், ஆன்ஸ் போட்ட பார், திருண்ண பார், போய் சொன்ன பார். அவன் என்ன பண்றான்? விட்டுட்டு நீ வந்துட்டேன்னா அவன் பின்னாடியே வர்றான்பா. அதனால என்ன பண்ணுமா? நான் நடுவில் நிற்கிறேன். மேக ஸ்தம்பமா அக்கனி ஸ்தம்பம் ஒன்றோடு ராத்திரி சேரக்கூடாது. நீ விட்டுட்டு வந்துட்டு தெரியுமா, நீ மறுபடி போய் சேரக்கூடாது. அதனால ஆனா நம்ம என்ன பண்ணுமா? ஏதாவது ஒரு சொந்த பந்தங்கள் ஒரு காரியம் வந்துட்டா போதும். லூக்கா 24, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 21, 24 வாசிங்க. ஏன் மந்திரம் நமக்குள்ள வருது பார்ப்போம். லூக்கா 21, 24. 21, 24. பட்டய கருக்கினால் விழுவார்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். ஏன் மந்திரம் வருது? ஏன் பிசாசு பிடிக்கிறான்? முதல்ல பின்னாடி பார்த்தோம். இப்ப என்ன தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க ரசிக்கப்படாத யாராவது ஒருத்தர் கல்யாணம் வைக்காமல இருப்பாங்க, இல்லை ஏதாவது அடக்காரதனை வராமல இருக்கும், இல்லை ஏதாவது அதிதினை வராமல இருக்கும். என்ன பண்றோம்? அழைச்சவரை விட்டுட்டு ஒரு அவங்க வழக்கத்தின்படி ஒரு நாள் தானே, ஒரு நாள் அங்க ஆட்டம் போட்டா என்ன இருக்கு? அந்த ஒரு நாளுக்காக என்ன பண்ணதுமா? புற ஜாதிகளின் வழக்கத்தின்படி என்ன பண்றாங்க? அவர்களுக்குள்ளாக உலாவி. ஆனா அழைத்தவர் என்ன சொன்னாரு? யாத்திராம் 20ஆம் அதிகாரத்துல, என்ன என்று வேறு தேவன் இல்லை எல்லாம் சொன்னார். இச்சை கொள்ளாத, அதை கொள்ளாத, இதை கொள்ளாத எல்லாம் சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறைன்றத மறந்தே போயிட்டாங்க. பிதாக்களுடைய அக்கிரமம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தா, நிறைய பேர் துணிகரமா கிறிஸ்தவத்துல அபார்ட் பண்றாங்க. தெரியுமா என்னன்னா அபார்ட் பண்றது என்னன்னு தெரியுமா? இங்கேயும் எழுப்ப முடியும், இங்கேயும் எழுப்ப முடியும். துணிகரமான பாவம்.
ஒருத்தன் பிறந்து வெளியே வந்து தப்பு செஞ்சு ஏதோ ஒரு குற்றத்துக்காக என்கவுண்டர் பண்ணாத நியாயம். ஆனா கருவிலேயே தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சு ஜபத்தை இழந்து திரும்பி பார்த்து புறஜாதிகளுக்குள்ள உள்ள போனதுனால ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஏசப்பா இதோ உலகத்தின் அதிபதி வரான், ஒண்ணு இல்லைன்னா காசா பணமா நகையா நட்டா போல்டா என்ன இல்லப்பா அவர்கிட்ட. யார் சொன்னது? அவர்கிட்ட என்ன இல்லை சொல்லுங்க? பாவம் அறியாதவராய், பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய். அப்ப அவன் வரான், அவரே அவனை யாருன்னு சொல்றாரு? அவனை எவ்வளவு உயர்த்த உலகத்தின் அதிபதி வரான். அவனுக்கு கொடுக்கறது என்கிட்ட என்ன இல்லை? பேங்க் இல்லை, வீரவு இல்லை, வீரவில் கல் வச்ச புடவை இல்லை, கல் வச்ச நெக்லஸ் இல்லை, கல் வச்ச கிளிப்பு இல்லை. இன்னைக்கு 75 வயசு ஆயாவும் பல்லு போனாயும் கல் வச்ச புடவை கேட்குது. கல்லு கிடைக்காம போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல தெரியுமா? இன்றைக்கு ஜெபம் மறந்து போயிருச்சு. எங்க பார்த்தாலும் ஒரு மயமாலமான தோற்றத்தை உண்டாக்குறாங்க. எதுக்கு தெரியுமா அழைச்சாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எசேக்கியேல் புஸ்தகத்தை எடுங்க. எசேக்கியேல் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 23 நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி 22:30 வாசிங்க. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். 2025 பிப்ரவரி 27 வரைக்கும் ஒருத்தனையும் காணும். ஹலோ, ஏன் தெரியுமா? அவனவன் தன் வழியிலே கல்யாணம் வச்சுட்டு கூப்பிடுப்பானே. நான் மாடு வாங்கிட்டேன் ஒருத்தன், புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன். நமக்கு தேவைன்னா மட்டும் இயேசு, நமக்கு தேவைன்னா மட்டும் இயேசு. மற்ற நேரத்தில் தெரியுமா அவர் வந்து வீட்டுக்கு ஜெபிக்க சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அவர் திறப்பில் நிற்கதான் ஏன் தேடினாரு. ஏன் அழைச்சாரு இப்ப தெரியுதா? எதுக்காக அழைச்சாரு? ஆண்டவராக இயேசு ஜெபம் பண்ண மலை மேல போயிட்டு வரும்போது என்ன சொன்னாரு? 1 மணி நேரம் யார்கிட்ட சொன்னாரு? யார் தூங்குனது? அவங்களே தூங்கும் போது நமக்கு என்ன கவலை? புரியுதுல? அவங்களே ஆமான்றாங்க. அவங்களே தூங்கும் போது ஆண்டவர் கூட தொட்டு பார்த்து கலருன்னா எவ்வளவு உயரம், எப்படியாப்பட்டவர், பரிசுத்தம் உள்ளவர், பிதாவுடைய குமாரனை தொட்டு பார்த்த அந்த 3 பேருக்கே தூக்கம் வருதுன்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். அதுதான் அவசரம். அப்புறம் ஒரு வாட்டி போயிட்டு வர்றாரு, தூங்கு. 2வது வாட்டி போயிட்டு வர்றாரு, தூங்கு. 3வது வாட்டி போயிட்டு வர்றாரு. ஏன்? நித்திரை மயக்கம். இன்னைக்கு இந்த நித்திரை மயக்கம் தான் அநேகர் என்ன பண்ண தெரியுமா? ஜெப வாழ்க்கையை தடுக்குது. ரெண்டு ஜெப வாழ்க்கையை சொல்லி முடிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா நற்செய்தி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு, ஜெபம் எப்படி இருக்கு, 2 காரியத்தை சொல்லி முடிச்சு நாம ஜெபிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் அருமையானவர்களே, அந்த ஆழம் இடத்துல அண்டர்லைன் பண்ணு. ஏன் தெரியுமா? அந்த சீமோன் கடற்கரையிலேயே பிறந்து கடலுடைய சகல காரியங்களை அறிந்தவர். எங்கே சுழல், எங்கே எவ்வளவு ஆழம், இப்படிப்பட்ட ஒரு மீனவர்களாக இருக்கிற அவர்களுக்கு கடலை குறித்து சகலமும் தெரியும். ஆனால் ஆண்டவர் அந்த பக்கம் ஒரு மேசமா கொஞ்சம் ஆழத்திலே. நீங்க எத்தனை பேர் ஆழத்துல ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் 1 மணி நேரம் முட்டி போடுறீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? ஜெபம் நல்லா இருக்கு கேட்க, ஏன்? மற்றவர்கள் பார்க்க. ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருக்கு, ஏன்? பார்க்க. மற்றவர்கள் ரசிக்க. பாட்டு நல்லா இருக்கு பார்க்க, ஏன்? குரல் வளத்தை பெருக்க. ஆராதனை நல்லா இருக்கு, ஏன்? மெய் மறந்து அப்படியே கரங்கி அடிச்சு தள்ளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் சொல்றாரு ஆழத்துல போகையா. இதுக்கு வந்து கரையிலே நின்ற ஜெபம். நீங்க எத்தனை பேரோட ஜெபம் தெரியுமா? கரையிலேயே. மீன் போய் உள்ள பிடிக்கூடாது. அதுவா ஏதாவது உள்ள இருக்கிறது சண்டை போட்டு அடிச்சு செத்து போய் ஒண்ணு வந்து பிடிச்சிட்டு பாஸ்டர் நான் ஒரு ஆத்மா கொண்டு வந்துட்டேன். அப்ப அவர் சொல்றாரு ஆழத்துல கொண்டு போங்கய்யா. அடுத்து வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே எத்தனை நைட் பிரேயரியா வச்சாங்க,
எத்தனை நைட் பிரேயர் ஊழியருங்க பாரப்பட்டு வைக்கிறாங்க. ஆனா முழுவதும் எத்தனை எங்கெங்க கூப்பிட்டாங்க அங்கங்க போனேன், எங்கெல்லாம் தலை கொடுத்தோம் அங்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், யார் யாரெல்லாம் வர்றாரு போறாரு சொன்ன அங்கெல்லாம் போனேன். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, அங்க அவ்வளவுலாம் போனவர் அங்க வாசிங்க. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க வைத்தே. பல்லமகரங்க தட்டி, ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க வைத்தீர், என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். பாடுறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன. அப்ப அங்க என்ன இல்லை, என்ன சொன்ன? ஆகிலும், நல்லா தெரிஞ்சுங்க, ஆனாலும் ஆகிலும் இருந்தாலும் வந்தாலும் பின்னாடி ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஆனாலும் மன்னிச்சுட்டேன், ஆனாலும் இருந்தாலும்னா பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப பேதுரு சொல்றாரு எல்லாம் கரெக்ட் தான், ஆகிலும் வார்த்தை இல்லையா. சிலர் இருக்காங்க எங்க வீட்டுக்கெல்லாம், சிலர் வருவாங்க, ஏதாவது சீரியஸா ஒன்று இப்போ 10க்கு 2க்கு 3 7 போய் கழுவ முடியாம தண்ணி ஊற்ற முடியாம படுத்துருக்குன்னு வைங்க. என்னது புரியல? உடம்பு முடியாதவங்க சொன்னேன். ஒரு 70 90 வயசு ஆகி 7 3 14 போய் தண்ணி ஊற்றி கழுவ முடியாம சோர்ந்து போய் ஜெபம் பண்ண கூப்பிட்டா என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதி, ஓலை வீடா, அடுத்த வருஷம் கல் வீடு, மேல் மாடி, காரு, பங்களா. அது சொல்லி நான் சாக கிடக்குறேன், நீ பங்களா கட்டி நட பண்ண. எதுக்கா கூப்பிட்டாங்க? எழுப்ப கூப்பிட்டாங்க. நம்ம எப்படி தெரியுமா, சீக்கிரம் போ அப்படின்னு. ஆனா அனுப்புறதுக்கு நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க. யாருக்காவது போனா சொல்லுங்க, நான் வரேன். முடியாம இருக்குது பாரு, நீண்ட நாள் எழுத்துக்கணும், போவோம், கூப்பிடுங்க வந்துச்சோம். ஏன்னா எழுப்புறதுக்கு இல்லையா, எழுப்புறதுக்கு இல்ல, உன்னை அனுப்புறதுக்காகவே நிறைய பேர் இருக்கான். அல்லேலூயா. அது என்னமா அவர் சொன்னாராம், வீடு கட்டணும், மாவு பிசைற தோட்டி. இவங்களுக்கு எப்பப்பா ரேஷன் கடை பிரச்சனை தான். மாவு இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், ரொட்டி சுட்டு தின்னுனே இருக்கணும். மாவு பெருசு, மாவு ரொம்ப நாண்டுவரே, என்ன ரொம்ப நாண்டுவரே. கிளவி சொல்லு, ஏன்னா பேப்பையில நான் பேதியில போயிட்டு இருக்கேன், நீ என்னை எழுப்புறதுக்கு மாவு வந்து இப்ப என்னடா பண்ண போகுது? ஆமால, அதனால்தான் வார்த்தை இல்லையா. கேன்சர் வியாதினா அதுக்கு எசேக்கியால் ராஜாக்கள்ல போய் எடு, முடவனா லூக்கால போயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 21 முறை ஜெபம் பண்ணியிருக்காரு. எத்தனை முறை? 21 முறை சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா ஜெபம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னாரு எல்லாத்துக்குமே ஜெபம் தான், ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா இங்க தெரியுமா, ஜுரமா பேதுரு மாமி கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வந்துங்க, முடக்குவாதமா இப்படி. ஆனா இங்க என்ன தெரியுமா, மாவு பேச கொட்டணும், எண்ணெய் ஊத்தணும், தண்ணி ரொம்பணும், அதுக்குள்ள அங்க அடக்காரது முடிஞ்சு. வார்த்தை இல்லாத ஜெபம். ஆனா அவர் தெரியுது, இவ்வளவு எத்தனையோ ராத்திரி ஜெபம் போனையா, எத்தனையோ சண்டே பார்த்துட்டோம், எவ்வளவோ பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போனோம். ஆனா நாங்க வீட்டுல ஜெபிக்குமா? ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க 10 வாட்டி. ஒருத்தர் யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா, ஒருத்தர் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும், சீக்கிரம் வாங்க. ஒருத்தர் சொல்ல சொன்னேன். நமக்கு எப்பவுமே ஏன் தெரியுமா, கும்பல் தான் தெரியாது யாருன்னு. ஒருத்தர் சொல், 10 வாட்டி சொல்ல சொன்னேன். அவ இருக்கிறேன் வந்துட்டாங்க பாரு பின்னாடி. என்னம்மா சொன்னீங்க? நான் போற இடத்துல 2 இடத்துல ஒருத்தர் சொன்னேன். ஒருத்தர் அப்படிதான், அப்படி அப்படி ஆவிக்குரிய ஜீவனார். எங்க 10 சோத்திரம் சொன்னேன். சோத்திரம் 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 தோத்திரம் தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, நீயே தோத்திரம் சொல்லுங்க, நான் எதுக்கு உனக்கு? நீயே தோத்திரம் சொல்லிட்டு அப்புறம் என்ன எது கூப்பிடுற நம்ம? ஹலோ. அப்ப ஒரு 10 ஸ்தோத்திரத்தை சொல்ல இல்ல, அப்படியா தேவன் வருவாரு? ஏன்? நீ பின்னாடி பாக்குறது, பின்னாடி பாக்குறதுனால. இதுல வேற முறுமுறுப்பு. அங்கேயே இருந்திருந்தோம்னா நாங்க சட்டியில சாப்பிட்டு பழக்கம். ராத்திரி நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்படி குனிஞ்சு பார்த்து தலையை உள்ள விட்டோம்னா சட்டி காலியாரும், சட்டி தலையில வந்துடும். அப்படி சாப்பிட்டவங்களை கொண்டு வந்து இங்க என்னையா ஒண்ணுமே காணோம், ஒண்ணும் காணோம். நாங்க எங்களுக்கு உணர்ச்சி வரணும், யாராவது இருக்கணுமே, ஒண்ணுமே காணுமே. இன்னைக்கு ஜனங்க நம்ம முறுமுறுக்கிற முறுப்பு. அவர் சொல்றாரு மோசகர், அவங்க முறுமுறுக்கிறது ஒண்ணே இல்லை. அதனாலதான் அபிஷேகம், நான் சாட்டா போயிடுறேன். அபிஷேகம் பண்ணி ஒருத்தர் அழுத்தார், நல்ல சௌந்தரியவான், அழகா இருக்கிறான், கழுத்தை தேட போனான், திரும்ப கூப்பிட்டு வந்தாரு, அபிஷேகம் பண்ணாரு. பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரு? பொண்ணு பார்க்க பண்ணாரு. என்ன பண்ணாருமா? அவரு சூழ்நிலை காத்திருக்க சொன்னா அவரால் காத்திருக்க முடியும். அதனால என்ன பண்றதுமா, விண்ணப்பம் பண்ணல, காத்திருக்கோம்ல, அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க புத்தியினன். ஆனா
இப்போ ஒரு காரியம் சொல்ல போறோம். பொல்லாத ஆவி சவுலுக்குள் யார் அனுப்புனது? 1 சாமுவேல் புத்தகம் 14 எடுங்க, வேகமா வாங்க. இப்போ நமக்குள்ள பொல்லாத ஆவி நிறைய இருக்குன்னு வைங்க. யார் அனுப்புனா? நமக்கு எதிராக மந்திரவாதி இல்ல, பக்கத்து வீடு நம்ம ஆட்டத்துக்கு அவரே அனுப்புன. வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. போல் அவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான்னு சொல்லாத, பக்கத்துல கைப்பிடிங்க. பக்கத்துல கைப்பிடிங்க. பிடிக்க மாட்டேன், பயந்துட கூட பிடிங்க. சொல்லுங்க. சும்மா அந்த அக்கா செஞ்சிருச்சு இந்த ஐயா செஞ்சான்னு சொல்லாது. நம்ம ஆட்டத்துக்கு வேற எந்த ஆவியா வரும்? போதும். புரியல? நம்ம ஆடுற இப்ப கூட தெரியுமா வந்துனே இருந்தது. அந்த சந்தில வந்தேன், அது வந்துனே இருந்தது. ஆனா உள்ள என்ன தெரியுமா ஆகுது தெரியுதா? இது எங்க இருக்கு? இப்ப ஒரு அம்மா சொல்றாங்க, பாச தெருவில் நான் கதவெல்லாம் சாத்திடுறேன் பாச, ஆனாலும் அந்த சத்தம் கேட்டுன்னு வைங்க. நீங்க எப்படிமா அந்த சத்தம் கேட்டுன்னு வைங்க, அது ஆட்டோமேட்டிக்கா இதயம் இல்ல இதயப்படுது. ஏன் சத்துரு வராம இருப்பான்? உன் வீட்டு தான் முதல்ல வருவான், சுற்றி சுற்றி வருவான். ஆக அழைத்த தேவனுக்கு உண்மையா இல்லாம நீ முன்னாடி போன்னு சொன்ன தேவனுக்கு பின்னாடி பார்த்து நீ முறுமுறுத்து தேவனை வஞ்சித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்ன தெரியுமா? அவர் சொல்ற வார்த்தை இல்லாத ஜெபம். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அவர் வார்த்தையை கொண்டு ஜெபிச்சதுனால என்ன நடந்துச்சு? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆசீர்வாதம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வாய்க்கிளிய பாடினா பத்தாதே. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு மதிப்பு பயந்து இருக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஜெபம் தெரியுமா? நிறைய பேருக்கு சபையில எப்படி தெரியுமா? 2 பேர் ஜெபம் பண்ண முடி போனாங்க. இவங்களை பார்ப்போம். எத்தனை பேர் வீட்டில் உங்க வீட்டில் ஏசு இருக்காரா? ஏசு எங்க வீட்டில் இருக்காருன்னு நல்ல கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்க. அவுட்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. ஓ அப்படி சொன்னா தெரியுமா? சரி. லூக்கா 18:10-14 வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 பேர் இப்ப இங்க வரணுங்க. ஒருவன் பரிசேயன். இருங்க. 2 பேர், ஒருத்தர் இங்க வாங்க, ஒருத்தர் அங்க நில்லுங்க. சீக்கிரம் வாங்க, பயப்படாதீங்க. நீங்க தான் தம்பி, யாராவது ஒருத்தர் அங்க ஏஞ்சி நில்லுங்க. இதை சொல்லி முடிக்கலாம். அப்ப ஏன் தெரியுமா? இதை வந்தமா சும்மா இது பண்ணமா போனமா வாங்க. நீங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல இப்படி இந்த தடவை இப்படி வாசிப்பா. ஒருவன் பரிசேயன். அங்க மட்டும் தான் பார்க்கணும். அது எத்தனை பல் இருக்கு? 5. அப்படியா? ஒருவன் பரிசேயன். நல்லா கவனிங்கப்பா. நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி கவனிக்கலாமா? ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே தேவனே நான் பரிகாரர், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். ஏமா இதெல்லாம் யாரு கேடுங்க? ஓ அதுல இருக்கா? வாசி 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 வாசி. ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ இவர் என்ன ஜெபம் பண்றாரு? ஃபர்ஸ்ட் குற்றப்படுத்துறது, அப்புறம் பெருமை. ஆயக்காரன் ஜெபம் பண்ண உங்களுக்குனே வந்து நான் ஃபேன் என் பேர் போடணும், லைட் என் பேர் போடணும். சர்ச்சுக்குள்ளதான் சண்டை. அது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே எப்படியாவது அந்த சிஸ்டர் காலை உடைக்கணும் ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எப்படியாவது வேலை போயிடணும் ஆண்டவரே, அவ என் தலை எதிர்க்க ரோட்ல பார்க்கவே கூடாது ஆண்டவரே, என் கண்ணிலே படக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவின் நாமத்தினால கண்ணு போ. இன்னைக்கு அநேகோட ஜெபம் ஏசாயால சொல்றாரு 58ஆம் அதிகாரத்துல, நீங்க எதுக்கு திரும்ப உபவாசம் பண்றீங்க? உங்க சத்தத்தை கூக்குரல உயர்த்துறதுக்கும் குத்துக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? சபைக்குள்ள வந்து தானே போராடுறோம் அடுத்தவனுக்காக. சபைக்குள்ள வந்து தானே சண்டை. பொய் பேசுறது எங்க தெரியுமா? எல்லாரும் பொய் பேசுறது இங்கதான். ஏன் தெரியுமா? உள்ள போல வெளில பொய் பேசுறதுக்கு சிறந்த இடம் சபைதான். ஒரு ஜெபிக்கிறார் பாருங்க எப்படி. அந்த ஆயக்காரனை போல இல்ல. அது அப்புறமா வாரத்திலே 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அது கூட தனக்குள்ளே
ஏன்னா வெளியே சொன்னா எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்கன்ட்டு தனக்குள்ளேயே இது சொல்றாரு, என் சம்பாதியத்துல நான் கொடுத்துறேன். சரி கத்து சொல்லு. என் சம்பாதியத்துல நான் கொடுத்தேன், 2 தடவை உபாசிக்கிறேன், ஒரு தடவை போட முடியலையா, உடம்பு போயிருது. 3 நாளா முழிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில் அங்கே அடுத்த 12 மணிக்கு அப்படியே நாங்கள் போனோம். பெரியபாளையம் கூட வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். அப்ப சபைக்குள்ள போய் தேவனுக்கு முன்னாமா என் சம்பாதியத்துல கொடுத்துருக்கேன், லைட் வாங்கி கொடுத்தேன், ஃபேன் வாங்கி கொடுத்தேன், அதுக்காக வந்தேன். அவர் சொல்றாரு, இதெல்லாம் கொடுத்தேன், நான் உனக்கு ஜீவன் கொடுத்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு நான் ஜீவன் கொடுத்தேன். ஆனா அது மட்டுமல்ல, இப்ப அடுத்த பாட்டு போவோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். ஏன் தெரியுமா? இப்பதான் நான் வெளியில இருந்து வரேன், ஏதாவது என் கண்கள்ல பார்த்துருக்கலாம். இச்சைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒருத்தர் கேட்டாரு, நல்லா ஆசீர்வாதமா நல்லா சம்பூர்ணமா இருக்கணும்னா என்ன பண்ணினாரு? ஒரு 2 கணம் நோண்டி நின்னு அவரு என் பேர் வந்து பாரு, நாளைக்கு வருவார் ஐயா. அதுனா ஒரு 2 கணம் நோண்டி வச்சுக்க, உன் வாழ்க்கையில எந்த வியாதியும் வர. ஏன் நீ பார்த்தா தானே? ஏன்னா கண்களின் செய். அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்தேன் ஆனா பாக்குறதுக்கு என் கண்ணில் பரிசுத்தம் இல்லை. கரங்களை தட்டி. நீங்க பரிசுத்தரையா? ஏன் தெரியுமா? இங்க போட்டிருக்கு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தங்க. அதனால நான் வரும்போது பல காரியங்களை பார்த்துட்டு வந்தேன், பார்க்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. வாசிப்போம். தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையா இரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். இப்ப இவர்தான் இயேசு. பயப்படுங்க அப்படி இருக்கீங்களா? சரி, ஏறக்கூடாதா? இப்ப இவங்க 2 பேர் காரியத்தை கேட்டார். இப்ப நீங்க அங்க போய் அவர்கிட்ட போங்க. இப்ப போறாரா? இப்ப நம்ம வீட்டுல துரத்தி விட்டோமா அவரை? இவர் பண்ண வேலை அப்படிதான். நம்ம வீட்டுல நிறைய இயேசுவே இல்லை. ஆமா. இப்ப அவர் அங்க இயேசு அங்க போயிட்டு சொல்றாரு பாருங்க. அவரு அவன் அல்ல, அங்க இருந்து அவன் அல்லனா, இப்ப நான் இங்க இருந்து அவன் அல்லன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இவர் சரி, இவன் சொன்னா கோசி போறாரு. அப்புறம் இவர் அல்ல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். இயேசு எங்க போயிட்டாருப்பா? நம்ம வீட்டுல பக்கத்துல கைப்பிடிங்க. இன்னொரு நாளைக்கு நல்லா வைப்பாங்க. சரி, அந்த கைப்பிடிச்சலாம். ஆமா, நீங்க உங்க ஜபம் எப்படி? உங்க பேரு? இவர் பெண்ணியல் கோபி ஜபமா இல்ல தம்பி அவர் காலேபு ஜபமா? போய் சொல்றீங்க. பக்கத்துல கேளுங்க, முகத்தை பாருங்க. போய் தானே சொல்றீங்க. இப்ப தெரியுதா? அவர் சொல்ற மேல வாண்ணா போயிருவீங்களா? என்னால நான் டயர்ட் ஆகிறேன்ப்பா, ரொம்ப நேரம் இந்த மாதிரி அடிச்சுட்டானுங்க, 39 அடி, ரத்தெல்லாம் போயிருச்சு, கொஞ்சம் வாயம் மேல. ஆக நம்முடைய ஜெபம் சபையில அப்படிதான். சபையில வந்தவன தெரியுமா வராங்களா பாரு, சோத்திரம் சொல்லாத. சோத்திரம் சொன்னா குடி மொழி போயிடும். ஆனா பாரு, ஏன் தெரியுமா? ரோமன் கத்தோலிக்க சபையில அங்க ஆரம்பிச்சதா அது. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவிக்க சொல்லுவாங்க. அங்க இங்க என்னாத்துமாவே போல, அங்க என்ன தெரியுமா? நித்திய சொற்குரிய பரமனே. அந்த கொட்டையில இருந்து வந்தேன், அதனால பாடுறேன். இதை பாடுறதுக்கு முன்னே உபதேசாரு வீட்டுல இருப்பாங்க. இங்க என் ஆத்துமா சொல்றதுக்கு முன்னே வீட்டுல ரிமோட் எடுத்துட்டு டிவி ஆன் பண்ணுது. எப்படியா சாத்தான் வராம இருப்பான்? தேங்க்யூ கோச்சி இருக்குது. யா வாங்க. இப்படிதான் நம்ம புறங்கூறி பெருமை பேசி அடுத்தவங்களை வஞ்சித்து ஜெபம் பண்றதுனால வந்த ஆவியானவர்கள் துரத்து விட்டீங்க. லேலூயா. இன்னொரு ஜெபம் தெரியுமா? 18 வருஷமா ஒரு அம்மா, முடிச்சிருவோம் 18 வருஷமா என்ன வந்தாங்க? எடுத்துங்க, அந்த பகுதி எடுத்துங்க, வாங்க. லூக்கா 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு, நல்லா கவனிங்கப்பா, எத்தனை வருஷமா இருந்தாங்க? 18 வருஷமா. இப்ப நம்ம சர்ச்சைக்கு வரோம். 18 வருஷத்துல இது வரைக்கும் பார்க்கவே இல்லை யாரும். சரி, அப்ப இயேசு எப்போ வந்தாரு? 2000 வருஷமா? அது கேட்கலாமா? 18 வருஷமா பலவீனமா கொண்ட ஒரு ஆவியுடைய அம்மாக்கு அன்றைக்கு தான் இயேசு வந்து. அப்ப 18 வருஷமா அங்க யாரு இல்லை? முதல்ல வார்த்தை இல்லாத ஜெபம், 2வது
பெருமை பாராட்டி குற்றப்படுத்துகிற ஜெபம் பலவீனமான ஜெபம். 18 வருஷமா கொண்டாடுறோம், துதிக்கிறோம், கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, வாழ்த்து சொல்றோம், அல்லேலூயா தான், ஆமென் தான். ஆனா யார் இல்லை. அதனால்தான் நல்லா வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிற காத்து அடிக்கிற காரியத்துல பலவீனப்பட்டு எல்லாம் இழந்து வாசலுக்கு வெளியே போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் உள்ளே இருக்கிறவங்களை தேடல, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அங்கே நின்று சொன்னாரு, அவர் பார்த்தாரு. அன்னைக்கே என்னாச்சுட்டுமா, கூன் நிமிர்த்தப்பட்டது. இதான் எஸ் இல்லங்க. இன்னொருத்தர் 38 வருஷமா படுத்துக்கினே இருக்கிறான். விசாசா ஆமா 38 வருஷமா அவங்க கிட்ட என்ன சொன்னாரு? யோவான் 5ஆம் அதிகாரம் ஒரு யார வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியேசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பக்கத்துல கைப்பிடி பாரு, முகத்தை பாருங்க. சர்ச்சைக்கு விருப்பத்தோடு வரீங்களா, இல்லை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு பாஸ்டர் திட்டுவார் இந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் வரீங்களா? கொஞ்சம் உண்மையை சொல்லுங்களேன். என்னைக்காவது என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சொல்வதெல்லாம் பொய். ஆமாம், 38 வருஷம் படுத்திருக்கான்ல. ஏன் உங்கள் வீட்டாண்ட இன்னைக்கு கொஞ்சம் காலியாக இருக்குது, நம்ம தெருவில் போகிறோம் வரோம், யாரோ வியாதிஸ்தர் உட்காந்துருக்காங்க, நம்ம வெள்ளை வெளியாக போகிறோம் வெள்ளை வெளியாக வரோம், ஒரு நாளாவது கொஞ்சம் வரீங்களான்னு கைப்பிடிச்சு கூப்பிட்டோமா? 30 பேர் இருக்கான். ஆனால் விரும்பாமலேயே நிறைய பேர் சபை. எப்படி தெரியுமா? எத்தனை மணிக்கு ஆராதனை? சண்டே 8 மணிக்கு 7:45 மணி வரைக்கும் அப்படி படுத்திருப்பாங்க. போகலாம் 7:50 7:50 இதுவாயா? இதுதான் ஏன் தெரியுமா? அட்டண்டன்ஸ் கா அதாவது WW இந்த 3 பேர்ல ஒரு செய்தி வச்சிருக்கேன். கா முதல் காசு கா, அதுக்காக தான் சர்ச்சைக்கு வர்றது. 2வது கல்யாண கா, ஏன்னா கல்யாணம் பண்ணாம போயிட போறாங்கன்னு. 3வது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, போக மாட்டீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பயம் என்ன தெரியுமா? இந்த 3 காவை குறித்து தான். ஏதுக்கு சபைக்கு இல்ல இது மாதிரி இந்த சபைக்கு போனா காசு கிடைச்சிடாதா, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே. 2வது பிள்ளைகளுக்கு எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணுவாங்க இந்த சபையில, ஆமென் அல்லேலூயா. 3வது எப்படியாவது கல்லறை கிடைச்சிரும். ஆகையினால நாம விடுதலையாகிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம கிட்ட ஜபம் இல்லப்பா. முழங்கால் முடங்கல. ஆரம்பத்துல இருந்து சொல்லினே இருக்கிறாங்க, தேசத்துல ஜபமே கிடையாது, எல்லாம் மாய்மாலம், எங்க பார்த்தாலும் அந்த கூட்டம் இந்த கூட்டம், அங்க அதை போடு இதை போடணும், எல்லாம் நாசமாக்கி குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. ஒருத்தனை தேடி வந்திருக்கிறாரு, அந்த ஒருத்தர் இந்த சபையிலிருந்து கர்த்தர் நிச்சயமா எழுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு போதும், நான் விட்டா 4 விடிய பேசுவேன். எந்திரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 விதத்திலே ஜபங்களை பார்த்தோம். முதலாவது வார்த்தை இல்லாத ஜபம், சரி பண்ணி கொள்ளுங்க. 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு இல்லாத ஜபம். 3வது சபையில ஜபத்துல மற்றவர்களை குற்றப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசுறது. 4வது விருப்பம் இல்லாத ஜபம். எப்படிப்பட்ட ஜபம்? நாம் அடிக்கடி உலகத்தை பின்னோக்கி பார்க்கிறதுனால், அடிக்கடி முறுமுறுக்கிறதுனால், பிசாசானவன் எப்படி சவுலுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு தேவன் பொல்லாத ஆவி அனுப்பினாரோ, அதே போல நம்முடைய காரியங்களை இன்னைக்கு சீர்படுத்துவோம். எதையாவது இருந்தா விட்டு விடுங்கள், விலகி விடுங்கள், தீட்டானதை தொடாதிருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்கிறோம். அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதிருப்பீர்களா, இருளுக்கு சம்பந்தம் இல்ல, அசுத்தத்தை தொடாதிருங்கள், அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போங்கள் சொன்னார். நம்ம பிரிஞ்சிட்டோமா? கொஞ்சமா யோசனை பண்ணி பாருங்க. உலகத்திலிருந்து பிரிஞ்சிட்டோமா? நல்ல கண்களை மூடுவோம். நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா ஜெபிப்போம்.
இப்ப பாருங்க, ஜெபம் பண்ணும் பொழுதே பாருங்க, உங்க மேல கர்த்தருடைய வல்லமை, ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியான அக்கினி அபிஷேகம், வல்லமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல இரவு நேரத்துல கூட எத்தனையோ நாட்கள் நாங்கள் ஆண்டவரே இந்த மாதிரியான ஜெபங்களிலே பங்கு பெற்றோம். ஆனால் எத்தனையோ கண்விழிப்பு ஜெபங்கள் ஒருபோதும் விடுதலையை காணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே கர்ப்பம் அடைபட்டு, திருமண தடை அடைபட்டு, சாபங்கள் நிரப்பப்பட்டு, கடன் பாரத்தினால் வேலை இல்லாமல், வீடு கட்ட முடியாமல், சுகம் இல்லாமல், பலன் இல்லாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் வல்லமாய் எங்கள் மேல ஊற்றப்படும்படியா நல்லா ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா கரங்களை தட்டி நல்லா ஜெபிங்க, நல்லா கூப்பிடுங்க. நீ கூப்பிட்டாதான் வருவார் இயேசு. நீ கூப்பிடுங்க, சத்தம் போதாது, கூப்பிடுங்க. இதுவரைக்கும் கேட்ட செய்தி உங்களுக்கு வீணா போக கூடாதுன்னா நல்லா கூப்பிடுங்க. கணவனுக்காக மனைவி கூப்பிடு, மனைவிக்காக கணவன் கூப்பிடு, 2 பேர் சேர்ந்து பிள்ளைகளுக்காக கூப்பிடுங்க, சபைக்காக, தேசத்துக்காக கூப்பிடு. நீ பதில் கொடுப்பார் என்ற வேத வசனத்தின்படி வல்லமாய் தேவ வல்லமை உனக்குள்ள இருக்கிற கட்டு அறுக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். நீ வணங்கா கழுத்து போல இருக்கிற உனக்குள்ள இருக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தாலே ஆண்டவரே, ஒரு அக்கினி, ஒரு வல்லமாய் உன் மேல நிரப்பப்படும். அநேக சம்பாதித்தும் உனக்குள்ள சமாதானம் இல்ல, உன் வருமானம் போதல, உன்னுடைய வாய் சரியில்லை. இன்றைக்கு உன் வாயை என் தேவனுக்கு நேராக நீட்டு, உன் வாயை சுத்தம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தவங்களை குறித்து குறை சொல்றது, அடுத்தவங்களை குறித்து பேசுறது, கலகம் பண்றது விட்டு வேணாம், விட்டு. வல்லமை தேவ வல்லமை உனக்குள்ள, தேவ வல்லமை. நல்லா கண்ணீரோடு கூட ஜெபி, கூப்பிடு. கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் சொல்றார், ஃபாதர் ஒரு பாட்டு பண்ணாரு, என்னை மன்னியும் ஆண்டவரே, இதுவரைக்கும் அறியாது இருந்தேன், என் ஜெப வாழ்க்கை சரியா இல்லாம இருந்தது, இதுதான் ஜெபம் நினைச்சிருந்தேன், இதுதான் வாழ்க்கையை நினைச்சிருந்தேன், இதுதான் விண்ணப்பம் நினைச்சிருந்தேன். ஆனா இன்றைக்கு என் வாழ்க்கையில இவர்களை குற்றப்படுத்தி ஜெபித்தேன், அதனால் எனக்கு சாபம் வந்தது, அதனால் எனக்கு வியாதி வந்தது. இனிமே அதை செய்ய மாட்டேன், விட்டேன், விலகி விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். நல்லா கூப்பிடுங்க, 2 நிமிஷம் நல்லா கூப்பிடுங்க. சத்தம் இல்ல. நீங்க உயரத்துல தேவன் இறங்க மாட்டாரு. அன்றைக்கு வனாந்தரத்துல கூக்குரல் கேட்டதுனால தான் அவர் இறங்கினாரு. நல்லா கூப்பிடு, வாலிப பிள்ளையே, கூப்பிடு. வல்லவே கூப்பிடு. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நல்லா கரங்கள் தட்டி, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இந்த நேரத்தில் உண்மையா கூப்பிடு. உள்ளத்தில் வா தேடுவார். கொண்டாடுவோம். நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். தலைமையில கை வைங்க, நல்ல தலைமையில வலது கைத்தை வைங்க, நல்லா வைங்க. ஆண்டவர், இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சது, இதுதான் ஜெபம், இதுதான் தேவ ஆவியோட பிரசன்னம். இன்றைக்கு ஊற்றுங்க. என் சரீரத்தில் இருக்க வியாதி இப்போது இந்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவி அக்கினி ஊற்றப்படும் பொழுது என்னை விட்டு வெளியேறணும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, கீழ்ப்படியாத ஆவி வெளியேறணும், கலகம் பண்ற ஆவி வெளியேறணும், அடுத்தவங்களை குறை சொல்ற ஆவி வெளியேறணும் ஆண்டவரே. இனி நான் கடன் வாங்குவதில்லை, கடன் வாங்குகிற சிந்தனை உன்னை விட்டு வெளியேறுவதாக இயேசு நாமத்தினாலே. உன் குடும்பத்தில் இருக்க சாபங்கள் வெளியேறணும், உன் குடும்பத்தில் இருக்க பாவங்கள் வெளியேறணும் ஆண்டவரே. முற்பிதா கூட அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று கேட்கிறோம். வல்லமை ஊற்றுங்கப்பா. நல்லா கேளுங்க, ஊற்றுங்க, நிரப்புங்கப்பா. என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே என்று நிரப்போம், உந்தன் ஆவியா. உற்சாகமா, என்னை நிரப்போம். கேளுங்க நல்லா, இயேசு தெய்வமே. இப்போது இந்த வேளையில, இந்த இரவு நேரத்துல, இந்த இருட்டு நேரத்துல நான் விடுதலை பெறும்படியா என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே என்று நிரப்போம், உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் வேலனே வாருமே. பேய்களை ஓட்டி வேலனே வாருமே. பலவீனம் நீங்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீங்கி
மார்பில் அடித்துக் கொண்டு தேவனிடத்தில் முறையிட்ட அந்த ஆயக்காரனை போல உங்க செபம் இருக்கிறதா? பெருமை பாராட்டுகிற செபம் இருக்கிறதா? பரிசேயன் போல கர்த்தர் செபத்தை பார்க்கிறார். கர்த்தர் செபத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்கள் செபத்தை பார்த்து ஆசீர்வதியும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசி இருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம ஜெபகுமாரையா வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அப்போது நம்ம கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். காணிக்கை கொண்டு வந்துங்க, போடுங்க, இல்லைன்னா விட்டுலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றம் மகளவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் மகளவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெரிய அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெரிய அக்கினியாய் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. நல்ல கைத்தட்டி சொல்லுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. உண்மையா சொல்லும். எழுப்புதலே, ஆமென். எழுப்புதல் தாரும் தேவா. கடைசியா கைத்தட்டி சொல்லும். தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எல்லா கலரையும் இன்னைக்கு இந்துக்கள் கலரை எல்லாம் நிறைஞ்சிருக்குது. எல்லாரும் பேண்டு வாதியம் குடி பிரியாணி அப்படின்னு சொல்லி ரோடே பிளாக். எல்லா இடத்துலயும் பயங்கர டிராபிக் ஜாம். ஆனா சபை காலியா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க தேசத்தை அழிக்காதீங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். எல்லாரும்
அருமையான பாடலை பாடின கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் பள்ளிக்கரணை பாஸ்டர் நம்முடைய கிளை சபை போதகர்கள் வந்து கடைசியாக ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். ஜெபிக்க விரும்புறவங்க மட்டும் நீங்க முன்னாடி வந்து ஜெபிச்சுங்க பாஸ்டர் கிட்ட, மற்றவர்கள் நம்ம கிளம்பலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே இசபா வந்தது நல்லது என்று சொல்லி ஆண்டவரே இசபா ஒவ்வொருவரையும் கத்தர் இந்த நாள்ல ஆண்டவரே இசபா அவர்களை ஆவியே கத்தர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இசபா தொட்டு ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் நிரப்பினதுக்காக மக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே இசபா நீர் கிருபையாய் நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசபா ஆராதனை வேலைகள்ல ஆண்டவரே தேவ செய்திகள்ல கத்தாவே நீர் ஆண்டவரே நீர் பயன்படுத்தின கிருபைகளுக்காக ஆண்டவருடைய தாசரை கொண்டு நீர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதோ ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல இன்னும் வருகிற நாட்கள் ஆண்டவரே இசபா மக்கு ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே இசபா அந்த ஜெபங்கள்ல இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்னும் வருகிற நாட்கள்ல கத்தர் கொண்டு வந்து ஆண்டவரை ஜெபிக்க கத்த நீர் அனுக்கிரகம் செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இசபா நீங்க ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே இசபா பாதுகாத்து பத்திரமாய் ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்க போற கிருபைகளுக்காக மக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இதோ ஆண்டவரே இனிமே ஆண்டவரே இசபா இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆண்டவரே இசபா அநேக ஆண்டவரே ஜனங்கள் வந்து ஜெபிக்க கத்தர் உதவி செய்வீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கத்தாவே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே இசபா மக்கு ஸ்தோத்திர கத்தாவே. இதோ ஆண்டவரே இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஆண்டவரே இசபா இதோ ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீர் வல்லமை எடுத்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பயன்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்கப்பா. தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் என்றும் என்று சதாகாலமும் கர்த்தருடைய வருகை அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.